தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளது. Come on everyone. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டு மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டு மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை. நல்ல கையை தட்டி வாயை திறந்து, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. தேவ கிருபை என்று உள்ளதே, அவர் கிருபை என்று உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. தேவ கிருபை என்று ஆவியாருடைய பிரசன்னம், அவர் கிருபை என்றும். அவரை போற்றி, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். பாரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்து பாரினில் அவரில் பாதையின் ஒளியாய். பாரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்து பாரினில் அவரில் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்று கையை தட்டு. என்னை நடத்தினார் அவர் கிருபை சதரபகசே. தேவ கிருபை என்று உள்ளதே, அவர் கிருபை என்று உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்து முச்செடி தன்னில் தோன்றிய தேவல். அக்கினி சோதனை பட்சிக்க வந்து முச்செடி தன்னில் தோன்றிய ஆமென். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை சபரகமனதுரே. பாதுகாத்தாரே அப்பா அவர் கிருபை என்று உள்ளதே. தேவ கிருபை என்று உள்ளதே, அவர் கிருபை என்று உள்ளதே. போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அளித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்து வீரன் நெகேமியா ஆவியை திட நம்பிக்கை கையை நீந்தாரே. அவர் கிருபை உணரபம சம்பளபர கமபபபப தீபகனவரசே. அவர் கிருபை என்று உள்ளதே, தேவ கிருபை என்று உள்ளதே. அவர் கிருபை என்று உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. Come on everyone. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே வாயத்திலே ராஜா ராபா பாபா சே எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, பாடே. சந்தோஷம் பொங்குதே, மகிழ்ச்சியாய் சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் தீர்ந்தே, பாவ பாலியாதை சுமந்தறிந்தே. சொல்லு, வழி தப்பி நான் தீர்ந்தே, பாவ பாலியாதை சுமந்தறிந்தே. அவர் அன்பு கூரையில் அழைத்தது என்னையே, அவர் அன்பு கூரையில் அழைத்தது என்னையே. அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே, அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றி. சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. சந்தாரேவே, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஓ சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை முற்றும் என்னை. சந்தோஷம் என்னில் பொங்குதே. நல்லவரே உம்மை ஆராதிப்பே, வல்லவரே. கையை நல்லா தட்டி விடுதலையோட. நல்லவரே, ஆமென். நல்லவரே உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே, நான் ஆராதிப்பே. ஆண்டவரே சுவை ஆராதிப்பே, ஆராதிப்பே நான். துரரபா பாபா பாபா சே, ஆமென். ஆராதிப்பே நான். நல்லா கைத்தட்டு. ஆமென். ஆராதிப்பே நான், ஆராதிப்பே. ஆண்டவரே சுவை ஆராதிப்பே. பரிசுத்த உள்ளத்தோட ஆராதிப்பே, பணிந்து குனிந்தே ஆராதிப்பே. பரிசுத்த உள்ளத்தோட தாரமாசே ஆராதிப்பே, ஆராதிப்பே நான், ஆராதிப்பே. ஆண்டவரே சுவை ஆராதிப்பே. ரகசதரபபபமசே ஆராதிப்பே, ஆராதிப்பே நான். மகிமை இறங்குகிறது, கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. ஆராதிப்பே. ஓ ரபா மஷபலா பரபா பாபா பாபா ரிகா பாபா மகனா தரபா பாபா பாபா ரிமா ஷபா பாபா கரபா பாபா பாபா ரிமா ஷதுரா பாபா லகனா துரா கபரா பாபா ரியாந்தரா பாபா ரிபா கமா பாபா பாபா சே ரகனா துரியாந்தரா மலதுரா கபரா பாபா. கர்த்தருடைய வல்லமை இந்த காலை வேளையிலே ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது தேவன் தம்முடைய மகிமையுள்ள கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறார். ஆராதிப்பே நான், ஆராதிப்பே. ஆண்டவரே நல்லா கை காட்டி விடுதலையோடு ஆராதிப்பே. ஆண்டவரே சுவை ஆராதி. ஆமென். ஆராதிப்பே. உடர பல பரவசே. ஆமென், ஆமென். ஆராதிப்பே. ஆராதிப்பே.
அந்நிய பாஷை பெற்ற தேவ பிள்ளைகள் ஆவியில நிறைந்து ஆராதி. உனக்கு விரோதமா இருக்கிற நுகங்கள் இந்த பகல் வேளையில் உடைக்கப்படட்டும், 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 உடைக்கப்படட்டும். கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது, கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் இப்பொழுது ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல இப்பொழுது இறங்கி வருகிறது, உங்கள் மேல இறங்கி வருகிறது. பெற்றுக் கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தில். கர்த்தருடைய விடுதலை உங்கள் சரீரத்தில் இறங்குகிறது. இணையதளத்தின் மூலமாய் ஆராதிக்கிற பிள்ளைகளுக்குள் கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது பாய்ந்து வருகிறது. ரிசீவ் பண்ணுங்க. நல்ல வாயத்தர வாயத்தர கர்த்தருடைய அபிஷேகிக்கிறார். உன் நாவுகளில் கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமையை வைக்கிறார். ஹல்லேலூயா. இழந்து போன சகல விதமான நன்மை உனக்கு திரும்ப கொடுக்கும்படி இந்த பகல் வேளையில் கர்த்தர் நடுவில் இறங்குகிறார். ஊரா பாபா கரா பாபா பாபா ரீமாமா சங்கரா பாபா பாபா ரிகலதரன சேகரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டுங்க, யாரையும் பார்க்காதீங்க. இயேசு உங்கள் அருகாமையில் வந்திருக்கிறார். இயேசுவின் கரமுனை தொடுகிறது. எப்பேற்பட்ட பலவீனமாய் இருந்தாலும் இந்த பகல் வேளையில் கர்த்தருடைய மகிமை உன்னை தொடுகிறது. கூடா ரபா லரா சிமா கனா தரா பாபா பாபா ரபா லபா ரபா சம்பா மாமா கரபரது ரபா. கர்த்தருடைய மகிமை 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 ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும், ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். ரபலகர சம்பலபர பாபா பாபா ரேகா மாமா. ரெண்டு கையை நல்லா தட்டி 2 நிமிஷம். ரேகா சந்தா ரபா மாமா மாமா ஓ ரபா மாமா லகரனதர சிகரே மாமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை இறங்கி வருகிறது, தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது. இந்த மாதத்தை தொடங்கி இந்த மாதத்தை நாளைக்கு நம்ம முடிக்க போறோம்ப்பா. அப்பா நம்மளை நடத்தி வந்திருக்கிறார் அல்லவா, அப்பா நம்மை சுமந்து வந்திருக்கிறார் அல்லவா, அப்பா நம்முடைய தேவைகளை சந்தித்திருக்கிறார் அல்லவா, அப்பா நம்முடைய குறைவுகளை நிறைவாய். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை சொல்லுங்க. கர்த்தருடைய மகிமை உன்னை தொடட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரே மாமா கனதரா சம்பா மாமா ஓ ராமா கனலரா சேகரா மாமா. மகிமை 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 இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கட்டும். ரீமா காலா ரபா காசே. ஆவியானவர் எங்க உண்டோ அங்கே விடுதலை உண்டு. உங்க ஆசீர்வாதத்திற்கு நீங்கள் தடையாய் இருந்து விடவே கூடாது. உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் வந்திருக்கிறீர்கள். உங்கள் ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற எத்தனை பண்ணுகிற சகல பலவான்களின் ஆயுதங்களை இந்த பகல் வேளையில் கர்த்தர் முற்றிலுமாய் சுட்டெரிப்பாராக. நல்ல கையை தட்டி ஆமே. Hallelujah, hallelujah. நானும் என் வீடும் உம்மையே நேசிப்போம். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போ. உமக்கா ஓடுவோ. உந்தன் நாமம் சொல்லுவோ. கைகளை உயர்த்தி நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போ.
உந்தன் நாமம் சொல்லுவோ. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, நீயான் தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. சொல்லுங்களாரும். கைவிடா தெய்வமே, ரெண்டு கரங்களை உயர்த்தி, கருணையின் சிகரமே, நீயான் தெய்வமே, என் வாழ்வின் பாக்கியமே. அப்பா, முழந்தாள் பாடிட்டு முழுவதும் தருகிறே. நான் முழந்தாள் பாடிட்டு, சொல்லுவீங்களா? முழுவதும் தருகிறே. நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போ. உமக்கா ஓடுவோ, உந்தன் நாமம் சொல்லுவோ. நானும் என் வீட்டார் உம்மையே நேசிப்போம், உம்மையே நேசிப்போ. உமக்கா ஓடுவோ, உந்தன் நாமம் சொல்லுவோ. எபினேசர், எபினேசர், ரெண்டு கைகளை உயர்த்தி, இதுவரை உதவி நீ. யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வே. எபினேசர், எபினேசர், அப்பா, இதுவரை உதவி நீ. யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வே. முழங்கால் பாடி ஒப்பு கொடுத்து சொல்லுவோமா? முழுவதும் தருகிறே. முழுவதும் தருகிறே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. எல்ரோய், எல்ரோய், அப்பா, என்னை காண்பவரே. சொல்லுங்க. எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே, எல்லாம் வல்லவரே. எல்ரோய், எல்ரோய், எல்ரோய். ஆண்டவரை பார்த்து கேளுங்க. எல்லாம் காண்பவரே, முழந்தாய் பாடி, ரகலரா சதரா, முழுவதும். ரெண்டு கையை உயர்த்தி சத்தமா, முழந்தாய்
கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. உண்மைதானா? நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம். ரெண்டு கையை நல்லா உயர்த்தி சொல்லுங்க. இதுவரை என்னை நீ நடத்தி. ஆமாப்பா, நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஏன் என்னை தெரிந்து கொண்டீ தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீ புரியவில்லை, ஏன் என்னை தெரிந்து கொண்டீ தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீ புரியவில்லை. ஆடுகள் பிள்ளை அலைந்து திரிந்தே, ஆடுகள் பிள்ளை அலைந்து திரிந்தே, அரியணையில் ஏற்றி அழகு பார், அரியணையில் ஏற்றி அழகு பார்த்தி. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம். கடைசியாக எல்லா கைகளை உயர்த்தி, இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு அப்பா நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். ஓ, இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். எத்தனை பேர் இந்த காலை வேளையில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்க? இதுவரை என்னை நடத்தினது நீர் ஆண்டவரே, இதுவரை என் தேவைகளை சந்தித்தது நீர் ஆண்டவரே, மரணத்தின் வாசல்களிலே நான் கடந்த பொழுதும் என்னை தூக்கி எடுத்தது நீர் என்று சொல்லுகிறவர்கள் ரெண்டு கைகளை நன்றாக தட்டி நீர் மாத்திரமே. நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே. நல்ல நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை சொல்லுங்க. மகிமை 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 மகிமை. கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மை நடத்தி இருக்கிறார், பாதுகாத்திருக்கிறார், நம் தேவைகளை சந்தித்திருக்கிறார்.
இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலம் நம்முடைய தேவன். அவர் என்னுடைய தேவன். மரண பரியந்தம் என்னை அவர் நடத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். விசேஷமாக இந்த அக்டோபர் மாதத்திற்குள்ளே தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த அக்டோபர் மாதத்திலும் கர்த்தர் நமக்கு பெரிய அற்புதமான காரியங்களை செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அநேக பாடல்களை பாடி நாம் ஆராதித்தோம். கடந்த 9 மாதமும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த 10வது மாதத்தின் இந்த 1ஆம் தேதி அதிகாலையிலே தேவனை ஆராதிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆகவே நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னோடு இணைந்து ஆராதிக்கிற ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீண்ட நேரம் நான் வார்த்தையை பேச விரும்பவில்லை. உங்களுக்கான வாக்குத்தத்தத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு மாதமும் தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தின்படி நாம் இந்த உலகத்திலே அதை பிடித்து ஜெபம் பண்ணி ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நாம் அனுபவித்து வருகிறோம். ஆகவே தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்திலும் தேவன் உங்களுக்காய் கொடுக்கிற நல்ல தீர்க்க தரிசனமான வாக்குத்தத்தத்தை நான் உங்களுக்காக இப்பொழுது வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 103வது சங்கீதம் 4வது வசனம். அங்கே சொல்லப்படுகிறது, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறான். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்திற்குள்ளே இந்த அதிகாலையில் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற என் அருமை தேவ பிள்ளைகளை பார்த்து நான் சொல்லுகிறேன், இந்த மாதத்தில் ஆண்டவர் 2 காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். ஒன்று கிருபையினாலே, 2 இரக்கங்களினாலே அவர் முடிசூட்ட விரும்புகிறார். நம்முடைய பிராணனை சத்துரு கொள்ளை கொண்டு போகலாம் என்று நினைக்கும் பொழுது, ஸ்தோத்திரம், நம்மை சத்துரு அழித்து விடலாம் என்று நினைக்கும் பொழுது, பகைஞர் நமக்கு விரோதமாய் எழும்பலாம் என்று நினைக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், 2 விதமான காரியங்களை நான் உனக்கு செய்கிறேன். நான் ஸ்தோத்திரம், உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உன்னை முடிசூட்டுகிறேன். ஆகவே இந்த மாதத்திற்குள் கடந்து வந்திருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி உங்கள் பிராணனை கர்த்தர் அழிவுக்கு மாற்றுகிறார். ஒருவேளை நீங்கள் பயத்தோடு இருந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்கள் பலவீனம் உங்களுக்கு பெரிதாக தோன்றி, ஐயோ இந்த பலவீனத்தின் நிமித்தம் நான் ஒருவேளை மரித்து விடுவேன் என்று சொல்லி மருத்துவர் உங்களை பயம் காட்டி அப்படிப்பட்டதான ஒரு காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உங்களுடைய வியாதியை கர்த்தர் முற்றிலுமாய் மாற்றி போட்டு, அது என்ன வியாதியா இருந்தாலும் பரவாயில்லை. ஒருவேளை இருதய நோய்களாய் இருக்கலாம், ஒருவேளை கேன்சர் கட்டிகளா இருக்கலாம், ஒருவேளை கொலஸ்ட்ரால் பிரச்சனையா இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு பலவிதமான நோய்களின் பெயர்கள் குறிக்கப்பட்டிருந்தாலும் அந்த நோய்களில் இருந்து, அந்த வியாதிகளில் இருந்து, அந்த பிரச்சனைகளில் இருந்து அவருடைய கிருபையினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் உங்களை முடிசூட்டுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எனக்கு அன்பான என் தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை 9 மாதமும் நடந்து வந்த பாதைகளை எல்லாம் நினைக்கும் பொழுது இந்த 10வது மாதம் எப்படி இருக்குமோ என்று நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இதுவரை சுமந்த வியாதியை இனி நீ சுமப்பது இல்லை, இதுவரை கடந்த கஷ்டத்தை நீ இனிமேல் கடப்பது இல்லை, இதுவரை இருந்த கடன் பிரச்சனை இனிமேல் உனக்கு வருவதில்லை, இதுவரை இருந்த பாடுகள் இனி உன்னை சந்திப்பதில்லை. ஏனென்றால் நீ என்னை ஆராதிக்கிறபடினாலே, நீ என்னை தேடுகிறபடினாலே இந்த மாதத்திலே அவருடைய கிருபையை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அதிகமாய் கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. என்னுடைய வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, என்னுடைய வார்த்தைகளை கேட்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, நீங்கள் யாராக இருந்தாலும்
ஆண்டவருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது. ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறாமல், ஆண்டவருடைய தரிசனம் நிறைவேறாமல் சத்துரு உங்களை பறித்துக் கொள்ள முடியாது. ஏனென்றால் நம்மை பாதுகாக்கிற ஒரு தெய்வம் நம்ம கூட இருக்கிறார். அவர் எப்படி நம்மை பாதுகாக்கிறார் தெரியுமா? சத்துருவின் கையின் அழிவிலிருந்து விலக்கி கிருபையினாலும் இரக்கங்களினாலும் அவர் நம்மை முடிசூட்டுகிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே ஆழமான நம்பிக்கை உங்களுக்கு இருக்கட்டும். என்னுடைய பலவீனம் என்னை மேற்கொள்ள முடியாது. ஆமென். என்னுடைய கடன் என்னை மேற்கொள்ள முடியாது. என்னுடைய கஷ்டம் என்னை மேற்கொள்ள முடியாது. என்னுடைய கண்ணீர் என்னை மேற்கொள்ள முடியாது. என்னுடைய உபத்திரவம் என்னை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் நான் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். நான் ஆராதிக்கிற தேவன் அவர் என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே எத்தனை பெரிய பிரச்சனைகள் எழுப்பி வந்தாலும், எத்தனை பெரிய போராட்டங்கள் சந்திக்கும்படி நேர்ந்தாலும் என்னுடைய பிராணனை அவர் அழிவுக்கு விலக்குகிறவர். ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே ஆமென் கர்த்தர் அப்படிப்பட்டதான நன்மையான காரியங்களை, ஆமென் விடுதலையின் காரியங்களை ஆமென் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்வாராக. எப்படி செய்கிறார்? நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கங்களினாலும். அவருடைய இரக்கங்கள் ஆமென் விலையேற பெற்றது. ஆமென் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவருடைய அன்பிற்கு அளவே இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போய் நின்று கொண்டிருக்கிறாயோ? இன்றைக்கும் இந்த அதிகாலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு தம்பி, வாலிப தங்கச்சி, கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை படிப்பின் நிமித்தமாய் நீ ஒருவேளை மனம் குழம்பி போயிருக்கலாம். ஐயோ, வெளிநாட்டிற்கு போக வேண்டும், எத்தனையோ முயற்சிகள் நான் எடுத்து விட்டேன், எத்தனையோ பணக்காரியங்களை நான் செய்து விட்டேன், எனக்கு இதுவரை நடைபெறவில்லை என்று நீ யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், கிருபையினாலும் இரக்கங்களினாலும் அவர் உன்னை வெளிநாட்டிற்கு கொண்டு போக போகிறார். அவன் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உன்னை மேல் படிப்புக்காய் கொண்டு போக போகிறார். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உன்னை அவர் வாழ வயது போல அவர் மாற்றப் போகிறார். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உங்களுக்கு முடியாது என்று சொன்ன காரியங்களை அவர் முடிய பண்ண போகிறார். இன்றைக்கும் இந்த ஆமென் பகல் வேளையில் கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேடி வந்திருக்கிறது. ஆகவே நீங்கள் நம்பிக்கையோடு கடந்து செல்லுங்கள். தேவ சமூகத்தில் ஆராதிக்க வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் நன்மைகளை செய்வாராக. உங்களுடைய வார்த்தைகளை இணையதளத்தின் மூலமாக கேட்கிறேன். அன்பு சகோதரனே, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, ஆமென் கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேடி வந்திருக்கிறது. உங்கள் வீட்டை தேடி வந்திருக்கிறது. உங்கள் இல்லத்தை தேடி வந்திருக்கிறது. தனிப்பட்ட நபரை தேடி வந்திருக்கிறது. அவர் உங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு ஆமென் சொல்லலாமா? கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்ட போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வாக்குத்தத்த வசனத்தை தினமும் பிடித்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்தில் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான இந்த 10வது மாதத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த அக்டோபர் மாதத்திலும் கர்த்தர் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். எங்களோடு பயணித்த எத்தனையோ நபர்கள் இன்றைக்கு இல்லை, ஆனால் கர்த்தர் எங்களை கொண்டு வந்து வாழ வைத்திருக்கிறேன். இன்றைக்கு என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற ஆண்டவரே அன்பு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். என்னோடு இணைந்து ஆண்டவரே ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். யார் யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அத்தனை பேருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய மாறுதல் உண்டாவதாக, புதிய வாக்குத்தத்தங்கள் உண்டாவதாக. இந்த மாதத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நன்மையினாலே, கிருபையினாலே, இரக்கங்களினாலே ஆமென் எல்லா காரியங்களையும் கைகூடி வரப்பண்ணுவீராக. தடைகள் விலகட்டும். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் எதிர்பார்த்து வந்திருக்கிறார்கள், எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா? என்னுடைய மகளுக்கு ஒரு திருமணம் நடக்காதா? ஐயோ, குழந்தை பாக்கியம் கிடைக்காதா? ஆமென், இந்த வியாதி மாறாதா? ஆமென், இந்த பிரச்சனை மாறாதா என்று கலங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் அவர் முடிசூட்டுகிற தேவன். உடைய பிள்ளைகளை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி உடைய பிள்ளைகள் மேலே அற்புதங்களை செய்வீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆமென். இணையதளத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மேன்மைப்படுத்துங்க, உயர்த்துங்க, நாமத்தை மகிமைப்படுத்தும். சகல துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய உதவிகளை இந்த ஊழியத்திற்காய் மனமாற செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.